மாறன் அமர்ந்திருந்த நிலையில் மலர்விழி மெல்ல எழுந்து அவன் அருகே வருகிறாள். மாறன் திகைத்து அவளையே பார்க்க, அவள் மிகுந்த இயல்புடன் அவனது சட்டையின் பொத்தான்களை ஒவ்வொன்றாக கழற்றத் தொடங்குகிறாள். மாறன் தடுமாற்றத்துடன், மலர், என்ன பண்ற? வேண்டாம். மலர்விழி சிரித்துக்கொண்டே அவன் கைகளை மென்மையாக பற்றுகிறாள். மாறா, ஏன் இவ்வளவு தயக்கம்? வெளியில இருக்கிற அந்த அனல் காற்று உன் உடம்பை எவ்வளவு வாட்டி வதைக்குதுன்னு எனக்கு தெரியலையா? அந்த சட்டையை கழட்டி போடு. இங்க எந்த ஆடம்பரமும் கட்டுப்பாடும் கிடையாது. நீ என் கணவன், உன்னோட வசதிதான் எனக்கு முக்கியம். சுமதி தொலைக்காட்சியை திருப்பி வைத்துவிட்டு அவன் பக்கம் திரும்பி, அவ சொல்றது சரிதான் மாறா. இந்த வெயிலுக்கு மேல துணி போட்டுக்கிட்டு இருக்கிறது உடம்புக்கு ஆகாது. நாங்க எல்லாரும் உனக்காகத்தானே இங்க இருக்கோம். எதையும் நினைக்காம ரிலாக்ஸா இரு. மலர்விழி சட்டையை கழற்றி ஓரம் போட, மாறன் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் ஒருவிதமான மயக்கத்தில் அவளையே பார்த்து கொண்டிருக்கிறான். வெயில் அதிகமானதால் குடும்பத்துக்குள் நடக்கும் லீலைகள்தான் இந்த சம்பவம். வாருங்கள் பஜனைக்குள் போகலாம். மாறன் ஹீரோ, சுமதி அம்மா, மலர்விழி ஹீரோயின், கவிதா மற்றும் ரேகா அண்ணிகள். சுமதி ஹலோ மாறா, எங்க இருக்க? வெயில் மண்டையை பிளக்குது. இன்னும் எவ்வளவு நேரமாகும் வீட்டுக்கு வர? மாறன் அம்மா, வந்துட்டு இருக்கேன்மா. மெயின் ரோட்டை தாண்டிட்டேன். டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க ஏன்மா இவ்வளவு பதட்டப்படுறீங்க? சுமதி பதட்டப்படாம என்ன பண்றது? வெளியில் வெப்பம் 40 டிகிரிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உச்சி வெயில்ல வண்டியை ஓட்டிக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் வந்துடு, உன் தாகத்துக்கு மோர் எடுத்து வச்சிருக்கேன். மாறன் இதோ வந்துட்டேன்மா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு முன்னாடி இருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் வரதுக்கு முயற்சி பண்றேன். சுமதி சரிப்பா, வண்டியை நிதானமா ஓட்டு. வெயில்ல கண்கள் கூசும், பார்த்து பத்திரமா வா. வீட்டுக்கு வந்ததும் முகம் கழுவிட்டு நேரா மோர் குடி. மாறன் சரிமா, அப்படியே செய்றேன். இதோ கேட்டுக்கு முன்னாடி வந்துட்டேன், கேட்டை திறங்க. மாறன் உள்ளே வருகிறான். மாறன் அதிர்ச்சியில் உறைந்து, அம்மா, என்ன இது? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? சுமதி நிதானமாக தொலைக்காட்சியை பார்த்தபடியே, என்ன மாறா, வெயில் தாங்க முடியாமத்தான் எல்லாரும் இப்படி இருக்கோம். உள்ளே அவ்வளவு அனலா இருக்கு. துணி போட்டா இன்னும் வேர்க்குதுப்பா. மலர்விழி சிரித்துக்கொண்டே, ஆமாங்க மாறா, இந்த வீட்ல நாங்க மட்டும்தானே இருக்கோம். யாரு பார்க்க போறான்னு இந்த முடிவு எடுத்தோம். அமைதியா வந்து உட்காருங்க, நீங்களும் தான் ரொம்ப வேர்த்து போய் இருக்கீங்க. கவிதா அவன் பக்கம் திரும்பி, இந்த வெயில்ல உடம்பை சுத்தி துணி இருக்கிறதே ஒரு பெரிய பாரமா தெரியுது. நீயும் வேணும்னா சட்டையை கழட்டிட்டு உட்காரு, ரிலாக்ஸா இருக்கும். ரேகா ஆமா மாறா, நீ ஒன்னும் அந்நியன் இல்லையே. நாங்க எல்லாம் குடும்பம் தானே. நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? இங்க பாரு, இந்த தாராளமான காத்துல எவ்வளவு இதமா இருக்குன்னு புரியும். மாறன் தயக்கத்துடன், இல்ல, எனக்கு இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. என்னால இதை இயல்பா எடுத்துக்க முடியல. சுமதி மாறா, வீட்டை விட்டு வெளியில எவ்வளவு கட்டுப்பாடு, எவ்வளவு தர்மசங்கடம். வீட்டுக்குள்ளையாவது நம்ம சுதந்திரமா இருக்கட்டும்னு தான் இப்படி. நீயும் உன் வேலையை பார்த்துட்டு இதை பெருசுபடுத்தாம உட்காரு. மாறன் மெல்ல அமர்கிறான். சரி, நீங்க சொல்றது புரியுது. ஆனா எனக்கு இன்னும் அந்த அதிர்ச்சி குறையல. மலர்விழி போக போக சரியாகிடும். சரி, அந்த மோரை எடுத்து அங்க இருக்கிற டம்ளர்ல ஊத்தி எல்லாரும் குடிங்க. மாறன் அமர்ந்திருந்த நிலையில் மலர்விழி மெல்ல எழுந்து அவன் அருகே வருகிறாள். மாறன் திகைத்து அவளையே பார்க்க, அவள் மிகுந்த இயல்புடன் அவனது சட்டையின் பொத்தான்களை ஒவ்வொன்றாக கழற்றத் தொடங்குகிறாள். மாறன் தடுமாற்றத்துடன், மலர், என்ன பண்ற? வேண்டாம். மலர்விழி சிரித்துக்கொண்டே அவன் கைகளை மென்மையாக பற்றுகிறாள். மாறா, ஏன் இவ்வளவு தயக்கம்? வெளியில இருக்கிற அந்த அனல் காற்று உன் உடம்பை எவ்வளவு வாட்டி வதைக்குதுன்னு எனக்கு தெரியலையா? அந்த சட்டையை கழட்டி போடு. இங்க எந்த ஆடம்பரமும் கட்டுப்பாடும் கிடையாது. நீ என் கணவன், உன்னோட வசதிதான் எனக்கு முக்கியம். சுமதி தொலைக்காட்சியை திருப்பி வைத்துவிட்டு அவன் பக்கம் திரும்பி, அவ சொல்றது சரிதான் மாறா. இந்த வெயிலுக்கு மேல துணி போட்டுக்கிட்டு இருக்கிறது உடம்புக்கு ஆகாது. நாங்க எல்லாரும் உனக்காகத்தானே இங்க இருக்கோம். எதையும் நினைக்காம ரிலாக்ஸா இரு. மலர்விழி சட்டையை கழற்றி ஓரம் போட, மாறன் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் ஒருவிதமான மயக்கத்தில் அவளையே பார்த்து கொண்டிருக்கிறான். கவிதா அவனை பார்த்தபடி, இப்போ எப்படி இருக்குமாறா? அந்த சூடு கொஞ்சம் குறையறது தெரியுதா? ரேகா இந்த நிம்மதிதான் வீட்டின் சுதந்திரம். இப்போ நீயும் எங்களை மாதிரியே இயல்பா இருக்க. இதுதான் இப்போ நம்ம வீட்டின் சூழல். மாறன் மெல்ல மூச்சுவிட்டு சுற்றியுள்ளவர்களை பார்க்கிறான். புரியுது, நிஜமாவே இந்த வெயிலுக்கு இது ஏதோ ஒரு இதமா இருக்கு. நீங்க சொன்னது சரிதான், வீட்ல இருக்கும்போது இவ்வளவு சுதந்திரமா இருக்க முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மலர்விழி அவன் அருகே அமர்ந்து அவன் தோளை தொட்டு, அந்த உணர்வு வந்துடுச்சுல. போதும், இனிமே எதை பத்தியும் கவலைப்படாம இந்த தளர்வான சூழலை என்ஜாய் பண்ணு. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து அந்த தாகத்துக்கு மோர் குடிக்கலாம்.
அம்மா நாம எல்லோரும் ஒன்னா குளிக்கலாமா என கேட்கிறான் மாறன். சுமதி, ஏன் முடியாது மாறா? தாராளமா குளிக்கலாம். வெயில் வாட்டி வதைக்கும் இந்த நேரத்துல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குளிச்சா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். மலர்விழி, ஆமாங்க, அந்த பெரிய குளியலறைக்குள்ள நாம எல்லாரும் போவோம். அந்த தண்ணி நம்ம உடம்புல படும்போது இந்த வெயிலோட தாக்கம் சுத்தமா காணாம போயிடும். கவிதா, குளிக்கிறதுக்கு முன்னாடி வாசல்ல இருக்கிற அந்த பெரிய வாளியையும் சொம்புகளையும் எடுத்து உள்ள வைப்போம். எல்லாரும் சேர்ந்து அந்த தண்ணியை ஊத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு குளிக்கலாம். ரேகா, இந்த மாதிரியான தருணங்கள் தான் மனசுக்கும் உடம்புக்கும் எவ்வளவு நிம்மதியை தரும் தெரியுமா? நீயே வந்து வாசல் கதவை திறந்து விடு, நாம எல்லாருமே மெதுவா நடந்து அந்த குளியல் இடத்துக்கு போவோம். மாறன் ஒருவிதமான பரவசத்துடன், சரி, நீங்க எல்லாரும் சொல்றது கேட்கவே ரொம்ப இதமா இருக்கு. வாங்க போகலாம். இந்த நாள் நமக்கானது. அனைவரும் எந்த தயக்கமும் இன்றி ஒன்றாக எழுந்து அந்த குளியல் இடத்தை நோக்கிச் செல்ல தயாராகிறார்கள். அந்த வீட்டின் தனிமை அவர்களின் அந்த சுதந்திரமான தருணத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது. குளியலறையை நோக்கி நால்வரும் நடந்து செல்லும் போது கவிதா முன்னே நடந்து செல்கிறாள். அவளை உற்று நோக்கும் மாறன் ஒருவித பரவசத்துடன் அவளிடம் கிசுகிசுக்கிறான். மாறன் கவிதாவின் அருகே சென்று மெல்லிய குரலில், கவிதா திடீரென நின்று மாறனை பார்த்து மெல்லிய புன்னகையுடன் திரும்பிச் சிரிக்கிறாள். அவள் கூச்சப்படாமல் மாறனை நெருங்கி வருகிறாள். என்ன மாறா, இப்பதான் இதை கவனிச்சையா? சுமதி பின்னால் வந்து அவர்கள் அருகில் நின்று கவிதாவின் தோளை தட்டி கொடுத்து, மாறா, இதுதான் சுதந்திரத்தோட அழகு. நாங்க எல்லாரும் எப்படி இருக்கோமோ அதை ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். கவிதா எப்பவுமே ரொம்ப வசீகரமானவதான். மலர்விழி சிரித்துக்கொண்டே, ஆமா, நீ பார்க்கிறதுல எந்த தப்பும் இல்லை மாறா. இந்த வீட்ல நாம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் ரசிச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கும்போது இங்க எதுவும் மறைக்கப்பட வேண்டியதில்லை. ரேகா, அந்த சூழலை ரசித்தபடி உன் பாராட்டு அவளுக்கு இன்னும் தன்னம்பிக்கையை தருது. மாறா, நீ ரொம்ப இயல்பா மாறிட்டே வர. வாங்க, அந்த தண்ணி நம்ம உடம்பை தொடும்போது இன்னும் இதமா இருக்கும். கவிதா வெட்கப்படாமல் மாறனின் தோளை தட்டி கொடுத்துவிட்டு மீண்டும் குளியலறையை நோக்கி நடக்கத் தொடங்குகிறாள். மாறன் அந்த உணர்வோடு அவர்களை பின்தொடர்கிறான். அனைவரும் குளியலறைக்குள் நுழைய போகும் வேளையில் ரேகா சட்டென்று மாறனை பின்னால் இருந்து நெருங்கி, ரேகா, மாறனின் காதோரம் மெல்லிய குரலில், கவிதா மட்டும்தான் அழகான்னு நினைக்கிறியா மாறா? என் அழகும் உனக்கு தெரியலையா? மாறன் சற்று திணறி அவளை திரும்பி பார்த்து, இல்ல ரேகா அண்ணி, அப்படி இல்ல, நீங்களும் ரொம்ப அழகாத்தான் இருக்கீங்க. உங்களோட இந்த சூழல் என்னையே ஏதோ செய்யுது. சுமதி அருகில் வந்து புன்னகையுடன், இங்க இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல அழகாத்தான் இருக்கோம் மாறா. இன்னைக்கு இந்த தனிமையான நேரத்துல நாம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தமானவங்க. மலர்விழி மாறனின் மறுபக்கம் வந்து அவனது கைகளை பிடித்து கொண்டு, ஆமாங்க, கவிதாவுக்கும் ஒரு அழகு இருக்கு, ரேகாவுக்கும் தனி அழகு இருக்கு. நீ இப்போ நம்ம எல்லாருடைய அரவணைப்புலையும் தான் இருக்க. கவிதா அவன் முன்னால் வந்து, மாறா, இப்போ இந்த வீட்ல நாங்க எல்லாரும் உனக்காகத்தானே இருக்கோம். நீ ஏன் யாரையும் பிரிச்சு பார்க்கணும்? எல்லாரையும் சமமா ரசி, இந்த நேரத்தை முழுமையா அனுபவி. மாறன் அனைவரையும் ஒருமுறை சுற்றிலும் பார்க்கிறான். சரி அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். இந்த சூழல்ல யாரு அழகான்னு கேக்குறதை விட நீங்க எல்லாரும் இப்படி என்கிட்ட நெருக்கமா இருக்கிறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க குளிக்க போகலாம். ரேகா அவனை விடாமல் பிடித்துக்கொண்டே மற்றவர்களோடு சேர்ந்து குளியலறைக்குள் மெதுவாக நடக்கிறாள். குளியலறையின் குறுகிய இடத்திற்குள் அனைவரும் நெருக்கமாகவும் இருக்கும்போது மாறனின் உடல்நிலை இயற்கையான மாற்றத்திற்கு உள்ளாகிறது. அனைவரும் கவனித்து விடுகிறார்கள். ரேகா சிரித்துக்கொண்டே மாறனை தள்ளிவிட்டு, என்ன மாறா, இவ்வளவு சீக்கிரமாவே உன்னோட உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கே? மலர்விழி சத்தமாகச் சிரித்துக்கொண்டு, ஆமா ஆமா, அதை பார்க்கவே ரொம்ப தெளிவா தெரியுதே. வெயில்ல தாகமா இருக்குன்னு வந்தவன் இப்போ இவ்வளவு சூடாகி போயிட்டானே. கவிதா அவன் முகத்தை பார்த்து ஏளனமாகச் சிரித்துக்கொண்டு, என்ன மாறா, உன் அண்ணிங்க முன்னாடி இப்படி வெக்கமே இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கே. சுமதி சிரிப்பை அடக்க முடியாமல், இதை பார்த்தா அவன் ரொம்ப நாளா இப்படி ஒரு சுதந்திரத்துக்காகத்தான் காத்திருந்திருக்கான்னு தோணுது. மாறா, உன் முகத்தையே பாரு, பயங்கரமான உற்சாகத்துல இருக்க. மாறன் வெட்கத்திலும் அந்த சூழலால் ஏற்பட்ட கிளர்ச்சியிலும் தலைகுனிந்து, அம்மா அண்ணி, என்னால இதை மறைக்க முடியல. இந்த சூழலே என்னை ஏதோ பண்ணுது. மலர்விழி மாறனின் கன்னத்தை பிடித்து கிள்ளி, மறைக்காத மாறா, ஏன்னா இப்போ நாம யாருமே எதையும் மறைக்க போறதில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உன்னோட இந்த உணர்ச்சியை ரசிக்கத்தான் செய்றோம். ரேகா, சரி சரி, தட்டுப்படுறதையே பார்த்து பேசிட்டு இருக்க வேண்டாம். வாங்க சீக்கிரம் தண்ணியை திறந்து குளிக்கலாம். தண்ணி பட்டா இந்த சூடு இன்னும் எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்கலாமே. அனைவரும் அவன் நிலையை வைத்துச் சிரித்துக்கொண்டே குளியலறை தொட்டியில் தண்ணீர் நிரப்பி அவனை சுற்றி நின்று விளையாடத் தொடங்குகிறார்கள். குளியலறையின் குறுகிய இடம் முழுவதும் நீரின் சலசலப்புடன் நிரம்புகிறது.
சுமதி, கவிதா, ரேகா என மூவரும் மாறனைச் சூழ்ந்து கொண்டு அவன் உடலில் குளிர்ந்த நீரை ஊற்றுகிறார்கள். சுமதி, அவன் முதுகில் நீரை ஊற்றியபடி, இந்த தண்ணி உன் உடம்புக்கு இதமா இருக்குல்ல மாறா? ரிலாக்ஸா இரு. கவிதா, உன் உடம்புல இருக்கிற அனல் எல்லாம் இப்போ தணிஞ்சிடும். ரேகா, மலர்விழிக்கும் மாறனுக்கும் இடையில வந்து மலர், நீ அவனுக்கு புதுவிதமான குளிர்ச்சியை கொடுக்கற போல இருக்கு. பாரு, மாறன் அப்படியே உருகி போயிட்டான். சுமதி சிரித்துக்கொண்டே, அந்த புதையலை அவன்கிட்ட இருந்து முழுசா எடுத்துடு மலர். இன்னைக்கு இந்த தனிமை நமக்கானது, அதை முழுமையா அனுபவிப்போம். மற்ற மூவரும் மாறனின் உடலில் தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தாமல் அந்த சூழலை மேலும் சூடாக்குகிறார்கள். சுமதி புன்னகையுடன், சரி மலர், நீ கொஞ்ச நேரம் உட்காரு. இந்த வெயில்ல வந்தவன் எவ்வளவு வேகமா இருக்கான்னு பாப்போம். மாறன் ஆச்சரியத்திலும் அந்த புதிய காட்சியை பார்த்து கிடைக்கும் கிளர்ச்சியிலும், நிஜமாவே என்னால இதை நம்பவே முடியல. இந்த வீட்ல இப்படி ஒரு சுதந்திரம் இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அந்த அறை முழுவதும் ஒருவிதமான போதையில் திளைக்க, அந்த நால்வரும் மாறனும் அந்த தனிமையான மாலை நேரத்தை முழுமையாக அனுபவிக்கிறார்கள். ரேகா மாறனை பார்த்து கிண்டலாகச் சிரித்து, மாறா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றத பாரு. நீ நம்மள பார்த்துட்டு இருந்த, ஆனா இங்க பாரு, அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னு. குளியல் தொடரும்.